கல்யாணத்தை பெருசா தடபுடலாம் பண்ண வேண்டாம். குலதெய்வம் கோயில்ல சிம்பிளா பண்ணா போதும். என்ன சொல்றீங்க? சரிதானடா? சரிங்க. அம்மா, நான் இந்த சாக்லேட்டை மாப்பிள்ளைக்கு கொடுக்க போறேன். இந்தாங்க மாப்பிள்ளை, வாங்கிக்கோங்க. அம்மாடி, அவர் மாப்பிள்ளை இல்ல, இவர்தான் மாப்பிள்ளை. என்னமா சொல்றீங்க? மாப்பிள்ளை இவர் இல்லையா, அவரா? ஆமா. என்ன நீங்க விஷயமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? என்ன மல்லிகா, உங்ககிட்ட நான் விவரமா சொன்னனா இல்லையா? சொன்னீங்கக்கா. ஆனா இந்த ஒரு விஷயத்திலாவது லட்சுமிக்கு நல்லது நினைச்சாலே சந்தோஷப்பட்டேன். இப்படி பண்ணுவாளேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்க எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு நீங்க சம்மதிச்சுதான் எங்களை பொண்ணு பார்க்க வர சொல்லிருக்கீங்கன்னு நினைச்சோம். அதனாலதான் நாங்க வந்தோம். உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு எங்களுக்கு சத்தியமா தெரியாதுங்க. நீங்க வந்ததுமே இத பத்தி வெளிப்படையா பேசாதது எங்க தப்புதான். அதுக்காக நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வாங்க போலாம். கொன்று வேண்டி உன்னை, என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சோறாக்கணும்னு எத்தனை நேரம் திட்டம் போட்டேன். அண்ணே, நீ அடிக்கிறதா இருந்தா என்னதானே அடிக்கணும்? அண்ணி மேல எந்த தப்புமே இல்ல. வயசான மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சிருந்தோம் நான் தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு பாக்குற ஏற்பாடு அண்ணி பண்ணாங்க. கல்யாணத்துக்கு நான் மட்டும் சம்மதிக்கலனா அண்ணி இது எதுவுமே பண்ணிருக்கவே மாட்டாங்க. அண்ணே, நீ கோவப்படுறதா இருந்தா என் மேல கோவப்படு. அடிக்கிறதுனா என்ன அடி, நான் வாங்கிக்கிறேன். அவங்க ஒன்னும் பண்ணலன்னு. அக்கா வாக்கா போலாம். அண்ணே, லவ்லி டெவில் ராஜ். டெவில் ரொம்ப பசியா இருக்குடா பேபி. நீ எப்ப கிளம்புவ? இதோ கிளம்பிட்டேன் பேபி. உனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் குர்தா தான் போட்டிருக்கேன். எதுக்கும்? இன்னைக்கு உங்க வீட்ல யாருக்காச்சும் பர்த்டே இல்லையான்னு செக் பண்ணிக்கோமா. கவலைப்படாத, யாருக்கும் பர்த்டே இல்ல. அப்படியே இருந்தாலும் இன்னைக்கு நான் உன்னை மீட் பண்றதை யாராலையும் தடுக்க முடியாது. உன் வீட்டுக்கு முன்னாடி ரோட்ல தான் வெயிட் பண்றேன். உடனே வாடி என் செல்லா குட்டி. லவ் யூ. கமலா, நீ எங்க கிளம்பிட்ட? இன்னும் செக்கிங் செக்யூரிட்டி மூக்க நீட்லயே பார்த்தேன். ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கம்பைன் ஸ்டடீஸ். சரி வா, நான் கடைக்கு போறேன், உன்னை டிராப் பண்ணிடுறேன். ஐயோ ஐயோ அண்ணி, பரவாயில்ல நீ, நானே போய்க்கிறேன். நீங்க போங்க, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? நான் என்ன உன்னை மடியிலே உட்கார வச்சுட்டு போறேன்? வண்டியில தானே போறேன், உன்னை டிராப் பண்ணிடுறேன் வா. ஐயோ இல்ல நீ, அது நம்ம கடைக்கு அப்படியே ஆப்போசிட் வே. உங்களுக்கு கடையில நிறைய வேலை இருக்கும், நீங்க போங்க. கமலா, கடை நம்மளுது. நான் அங்க போய் ஷட்டர் ஓபன் பண்ண போறது இல்ல. கடை பாத்துக்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. வண்டியில ஏறு, டிராப் பண்ணிடுறேன். கமலா வந்துட்டேன் நீ. எவ்வளவு நேரம்?
வந்துட்டு இருக்கேன். என்னது லேட் ஆகுமா? சரி ஓகே, நீ வரப்போ வா. அறிவிருக்கா உனக்கு? இப்படிதான் கண்ணு மண்ணு தெரியாம வண்டியை வந்து இடிப்பியா? சாரி மேடம், சாரி, தப்பா ஆயிடுச்சு. நான் வச்சிருக்கிறது வெறும் LLR தான். ஓ, கத்துக்குட்டியா? எங்கேயா உன் எல்போர்டு? ஏய் கமலா, இங்க பாரு. எதுக்கு நடு ரோட்ல சத்தம் போட்டுட்டு இருக்க? சுத்தி இருக்கிறவங்க நம்மளே பாத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நீ வா. ஐயோ விடுங்க நீ. இந்த மாதிரி பணக்கார பசங்களால தான் ரோட்ல நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. ஏய், எங்க கார் டேமேஜ்க்கு பணம் தெரியா இல்ல போலீஸ்க்கு? ஏய் கமலா, என்ன நீ சட்டையெல்லாம் பிடிச்சிட்டு நீ வேற. மேடம் ப்ளீஸ், போலீஸ்லாம் வேண்டாம், நான் பணமாவே கொடுத்துறேன். என்கிட்ட கேஷா இல்ல, நோட் மை நம்பர். நான் அப்புறமா வீட்டுக்கு வந்து. இந்த கதையே வேண்டாம். எங்களை என்ன கேன நினைச்சிட்டு இருக்கியா? உன்கிட்ட பணம் இல்லனா ஏடிஎம் கார்டு இருக்குல்ல? இருக்கு. அப்போ அதுல இருந்து பணத்தை எடுத்து கொடு. வண்டி எடு. வண்டி ரிவர்ஸ்ல எடு. எடு. கமலா, ஏன் நீ பிரச்சனை பண்ற? வாங்க நீ வாங்க. ஐயோ, இந்த வண்டியை ஃபாலோ பண்ணி வாங்க. வண்டியில ஏறு. நீ உள்ள ஏறுங்க. யோ, நீ வண்டி எடியா. அவனுக்கு கமலா உண்டு இல்லன்னு பண்றேன் பாரு. சொன்னா கேளு. கமலா, எங்க போற நீ? கமலா, சீக்கிரம் சீக்கிரம். ஏய் வண்டி எடு. ஏய் அண்ணி, நான் இவங்கிட்ட காசு வாங்கிட்டு வரேன். நீங்க இந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்க. கமலா சொல்றத கேளு. ஷோ, என்ன பொண்ணு இவ. ச்சே. உனக்காக எங்க அண்ணி கிட்ட எவ்வளவு பெரிய டிராமா எல்லாம் போட்டேன் பாத்தியா? ஓ, இவங்க தான் உன் அண்ணியா? அந்த மாதிரி எல்லாம் நடக்க விட்டுறவனா செல்லம். ஏய், அண்ணி ஃபோன் பண்றாங்க. நீ எடுத்து ஏதாவது சொல்லி சமாளி. ஹலோ அண்ணி. கமலா, ஏன் இப்படி பண்ற? என்னால அந்த காரை ஃபாலோ பண்ணவே முடியல. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் வண்டி ஓட்டிட்டு இருக்கான். ஒரு எல்போர்ட நம்பி நீ எப்படி வண்டியில ஏறனன்னு எனக்கு புரியல. நீங்க ஏன் நீ பதட்டப்படுறீங்க? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவனை ஏடிஎம்ல நிப்பாட்டி காசு வாங்கிட்டு வருது ஏன் பொறுப்பு. கமலா, ஷூ. எப்படி நம்ம பிளான் சக்சஸா? எஸ். செல்ல ஏய், டிரைவ் டிரைவ். நான் என்ன சின்ன பொண்ணா நீ? நீ முதல்ல அவன் காரை விட்டு கீழே இறங்க போறியா இல்லையா? அண்ணி, இறங்குன்னு சொல்றேன்ல. வழியில 100 ஏடிஎம் இருக்கு. எங்க நிறுத்தாம அவன் உன்னை எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கான்? இந்த ஆளு ஏடிஎம் கார்டை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டானா. அதான் வீட்டுக்கு போய் கார்டு எடுத்துட்டு வந்து பணம் எடுத்து தரேன்னு சொல்றான். இப்போ எந்த ஏரியால இருக்கீங்க? திருவான்மியூர் கிட்ட அண்ணி. நானும் உங்க வண்டியை பார்த்துட்டேன். நீ போ, நான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஏய், அண்ணி பக்கத்துல வந்துட்டாங்க. ஃபாஸ்டா போ. வாங்க தேவராஜ் சார், மினிஸ்டர் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள வாங்க. சகுந்தலா தேவி மாதிரியான உங்களோட பகை நமக்கு தேவையில்லை. அதை மீறி அந்த கேஸை கண்டினியூ பண்ணினா அந்த அம்மாவும் வாழ்க்கையை தலைகீழா புரட்டி போட்டுருவாங்க. உன்னை மட்டும் இல்ல, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் தான். புரிஞ்சுக்க. சரி, உனக்காக மீட் பண்றேன்.
வணக்கம் வக்கீல் சார். நீங்க என் வீட்டுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மினிஸ்டர் மேடம். உட்காருங்க. நான் உங்களை எதுக்காக சந்திக்க ஆசைப்பட்டேன்னு தெரியுமா வக்கீல் சார்? உங்ககிட்ட நான் ஒரு சாரி கேட்கணும், and at the same time ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்காக தான் உங்களை மீட் பண்ணணும்னு நினைச்சேன். சாரி கேட்கணுமா? உஷாரு தேவராஜ். பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா தப்பு பண்ணக்கூடாது. அப்படி தப்பி தவறி தப்பு பண்ணிட்டா மன்னிப்பு கேட்க தயங்க கூடாது. You know, that's my policy. சாரி எதுக்கு மேடம்? என்ன கொலை பண்ண ஆள் அனுப்புறதுக்கா? ஆமா வக்கீல் சார், அதுக்காக நான் உங்ககிட்ட மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க என் மேல பொதுநல வழக்கு போட்டதும் என் அரசியல் எதிரிங்க தூண்டி விட்டுதான் நீங்க கேஸ் போட்டிருக்கிறதா எனக்கு தகவல் வந்தது. அந்த கோவத்துல தான் நான் உங்களை மிரட்டினே தவிர மத்தபடி உங்களை கொல்லணும்னு எனக்கு எந்த நோக்கமும் இல்லை. இருந்தாலும் உங்களை போன்ல மிரட்டினது ஏன் தப்புதான். நோ, நான் அப்படி பண்ணி இருக்க கூடாது. ஆனா இத நான் அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க மேல இருந்த கோவத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களை பத்தி நான் விசாரிச்சு பார்த்தேன். நீங்க ரொம்ப நேர்மையானவர்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் நீங்க ஆஜரான எல்லா கேஸ்லயும் ஜெயிச்சிருக்கீங்க. ஜெயிக்கிறது இந்த காலத்துல ரொம்ப ஈஸி. ஆனா நேர்மையா நியாயமா ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம். நீங்க அப்படி ஜெயிச்சவர்னு சொன்னாங்க. அப்படிப்பட்டவர் என் எதிரிங்க கிட்ட வேலை போயிருப்பாருங்கிறத என்னால நம்ப முடியல. அதுக்கப்புறம் தான் நீங்க என் மேல போட்ட கேஸ்ல அடிப்படையா ஏதாவது உண்மை இருக்கான்னு தோண்ட ஆரம்பிச்சு. நீங்க சொன்ன மாதிரி டெண்டர் விட்டதுல ஊழலும் முறைகேடும் நடந்தது உண்மைதான்னு எனக்கு தெரிஞ்சது. ஒரு நிமிஷம் நான் அப்படியே ஆடி போயிட்டேன். மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நாம ஏதோ திட்டம் போட்டா இப்படி கூட இருந்தே குழி பறிச்சிட்டாங்களேன்னு எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அந்த டெண்டர் சம்பந்தப்பட்ட எல்லா அதிகாரிகளையும் உடனே சஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆர்டர் போட்டுட்டேன். அந்த கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணி புதுசா டெண்டர் விட சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாச்சு வக்கீல் சார். இப்ப நீங்க சொன்னதெல்லாம் நிஜம்தானா? தெரியும் சார், நீங்க இப்படி கேப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எதுவா இருந்தாலும் வக்கீல் சாருக்கு ஆதாரம் வேணும் இல்லையா? இத பாருங்க சார். அது சம்பந்தப்பட்ட ஆபீசர்ஸை சஸ்பெண்ட் பண்ண ஆர்டர். அதுக்கப்புறம் பழைய கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண ஆர்டர். புதுசா விட்ட டெண்டர் அனௌன்ஸ் பண்ண ஆர்டர். எல்லா பேப்பர்ஸும் இந்த ஃபைல்ல இருக்கு, பாருங்க. என்னோட இத்தனை வருஷ அரசியல் வாழ்க்கையில ஒரு பெரிய கரும்புள்ளி விழுந்துருச்சு. நல்ல வேளையா அதுல இருந்து நான் தப்பிச்சிட்டேன். இதுக்காக தான் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப நன்றி வக்கீல் சார், ரொம்ப 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 நன்றி. பரவாயில்ல மேடம், நான் என் கடமையை தான் செஞ்சேன். அதனால மக்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா வக்கீலும் எப்படி ஒரே மாதிரி கிடையாதோ அதே மாதிரி தான் எல்லா அரசியல்வாதிகளும் ஒரே மாதிரி கிடையாது. நான் அரசியல்வாதி தான், ஆனா அரசியல் வியாபாரி கிடையாது. அது என் மக்களுக்கும் என்ன தெரிஞ்சவங்களுக்கும் நல்லாவே தெரியும். அவங்க எதிர்கட்சிக்காரங்க சொல்றதையோ மீடியா சொல்றதையோ எப்பவுமே நம்ப மாட்டாங்க. இனிமே நானும் உங்களை பத்தி யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன். நீங்க என் மேல இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சதுக்கு நன்றி. அப்புறம் உங்ககிட்ட எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கு,
கேட்கலாமா? என் கம்பெனிஸ்க்கு நீங்க என் கம்பெனிக்கு லீகல் அட்வைசரா வர முடியுமா? நீங்க என் கம்பெனிக்கு லீகல் அட்வைசரா வர முடியுமா? அச்சோ, அம்மாவோட காரு. ஐயா ஆண்டி இருக்காங்களா? இன்னைக்கு நீ எனக்கு கண்டிப்பா ஆண்டிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற ராஜ். அம்மா தாயே, அவங்க என்ன மூட்ல இருப்பாங்கன்னு தெரியாது. நீ கிளம்பு. என்னது கிளம்புறதா? எப்படி? ஒரு ஆட்டோ புடிச்சு போய. அதெல்லாம் முடியாது, நீ வந்து டிராப் பண்ணு. Why not? Okay. Thank you. Thank you so much. ஐயோ, அண்ணி நம்மள ஃபாலோ பண்ணி இங்கே வந்துட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து வெளியில போனா அப்புறம் அவங்க கிட்ட மாட்டிப்போம். உள்ள போனா ஏன் அம்மா கிட்ட மாட்டிப்போம்? என்ன பாத்துட்டு இருக்க? உடனே டக்குன்னு இறங்கி போ. நீ ஃபர்ஸ்ட் பணத்தை கொடு. பணம் இல்லாம போனா எங்க அண்ணி சந்தேகப்படுவாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? யாரும் தெரியாம அவன் கூட அவன் வண்டியில இவ்வளவு தூரம் வந்திருக்க. என்ன தைரியம் உனக்கு? எதுக்கு இப்ப தேவையில்லாம கோவப்படுறீங்க? அவன் பாட்டுக்கு காரை இடிச்சிட்டு போனா விட்டுற முடியுமா? கூடவே வந்து பணத்தை வாங்கிட்டேன் பாருங்க. எப்படி என் சாமர்த்தியம்? உன் சாமர்த்தியத்தை நீயே வச்சுக்கோ. இன்னொரு தடவை இப்படி பண்ண ஏறு வண்டியில. கேஸ் வாபஸ் வாங்குறத ரஷ்ய மீடியாவையும் கூப்பிட்டு நானே அனௌன்ஸ் பண்ணிட்டேன். டோன்ட் வரி. வாராஜ், இது என் பையன். இவர் நம்ம லீகல் அட்வைசர். See you, ma'am. Thank you. Okay. Mom. அப்படிதான். இப்படி வந்து சரி. வனிதா, மீனு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிடுங்க. வனிதா, இதா இப்படி எழுதக்கூடாது மீனு குட்டி. தாத்தா சாப்பிட வாங்க தாத்தா. அண்ணே, ட்ரெஸ் மாத்திட்டு சாப்பிடவா அண்ணே? இப்படி எல்லாரும் பேசாம இருக்கிறதுக்கு ஒரேடியா என்ன கழுத்து நெரிச்சு கொண்டு போட்டுடுங்களேன். நான் எல்லாரோட நல்லதுக்காகவும் தானே இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். எதுக்கு ஒத்துக்கிட்ட? என்னால உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியாதுன்னு நினைச்சுதானே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட நீ? அப்படி இல்லன்னு, கஷ்டத்தை குறைக்கணும் தானே. பெத்தவங்களுக்கு சோறு போடுறதையும் கூட பிறந்தவங்களுக்கு சீர் செய்யறதையும் எந்த ஆம்பளையும் கஷ்டமா நினைக்க கூடாது. அப்படி நினைச்சா அவன் ஆம்பளையே கிடையாது. நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதும் எல்லாருடைய சந்தோஷத்துக்காக தானே. எங்களுக்கெல்லாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம் நினைக்கிறியே, கொஞ்சமாவது உன்னை பத்தி யோசிச்சு பார்த்திருக்கியா? எங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணிட்டு உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கணும்னு உனக்கு என்ன வேண்டுதலா? இல்ல வனிதா, நீ புரியாம பேசிட்டு இருக்க. நீதான் புரியாம பேசிட்டு இருக்க. நம்ம அப்பா வயசுல இருக்கிற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ காலம் பூரா கண்ணீர் விட்டுட்டு இருப்ப. ஆனா அத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம நாங்கெல்லாம் சந்தோஷமா சிரிச்சிட்டு போன்னு நினைச்சியா? ஐயோ, இந்த வருமா, நம்ம மாதிரி கஷ்டப்படுறவங்க தொடர்ந்து வாழறதுக்கு ஒரே ஒரு காரணத்தை இருக்க முடியும். நாளைய நாளாவது நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை வேணும்.
எல்லாத்தையுமே இழந்து எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என் பேத்தி லட்சுமிக்கு அழகா ஒரு பையனை பார்த்து நல்ல குடும்பத்துல கல்யாணம் செய்து வச்சுக்கிட்டு அவ சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு கண்ணை மூட்டணும்னு நினைச்சேன். இன்னைக்கு அந்த நம்பிக்கையிலேயே மண்ணை வாரி போட்டுட்டேன். தாத்தா, இதுல அக்காவை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுக்கெல்லாம் சூத்திரக்காரி அண்ணிதான். அவங்க தான் ஏதோ சொல்லி அக்கா மனச மாத்திருக்காங்க தாத்தா. ஆமாடி, உன் அக்கா பச்சை குழந்தை பாரு, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவ மனச நான் மாத்துறதுக்கு. இல்ல அண்ணி, இப்பவும் நான் உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு தான் சொல்றேன். இனிமே இந்த வீட்டுல நீ யாரோ நான் யாரோ, உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. வாடி போ. அண்ணே, அழாதடா செல்ல, உனக்கு நான் இருக்கேன். உனக்கு நல்லது பண்ணாம நான் செத்துற மாட்டேன். ஐயோ, இத பார், எனக்கு என்னமோ நல்லது பண்றதா நினைச்சு ஏதாவது பண்ணி என் மனச சாகடிச்சிடாத லட்சுமி. இல்லைண்ணே, இனிமே நான் கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டேன்னு மறுபடியும் தீவிரமா வேலை தேட ஆரம்பிக்கிறேன்னு. அக்கா, கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு எதுக்கு நெய் காலையிற? என்ன சொல்ற? அந்த மகாலட்சுமி மேடம் அவங்க கடைக்கு உன்னை வேலைக்கு வர சொல்லி கூப்பிட்டாங்கல்ல, பேசாம அங்கே போயேன். ஆமா லட்சுமி, வனிதா சொன்ன மாதிரி போய்தான் பாரு. இந்த பார், உனக்கு வேலை பிடிச்சதுன்னா நீ கண்டினியூ பண்ணு, இல்லைன்னா விட்டுடு. சரிண்ணா. தாத்தா, நீங்க என்ன சொல்றீங்க? இதுல யோசிக்கிறதுக்கு என்னமா இருக்குது? நல்லதுதான் நடக்க போகுது. அங்க போனா உனக்கு சந்தோஷம், நிம்மதி எல்லாமே கிடைக்கும்னு இந்த தாத்தா மனசுல தோணுதுமா. தைரியமா முயற்சி பண்ணு. சரி தாத்தா.